கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளின் மாலை வேளையிலும் கூட தேவ செய்தியை உங்களோடு பேசும்படியாய் தேவன் கொடுத்த கிருபைகளுக்காய் நான் தேவனை துதிக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துதலை இந்த மாலை வேளையில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 2026ஆம் ஆண்டு 5 மாதங்களை நாம் கடந்து இந்த 6வது ஜூன் மாதத்தினுடைய முதலாவது ஓய்வு நாளிலும் கூட மாலை வேளையில் தேவனுடைய பிள்ளைகளாய் அவருடைய சமூகத்தில் நாம் கூடி வந்திருக்கின்றோம். இந்த 2026ஆம் ஆண்டு நம்முடைய சபையினுடைய கருப்பொருள் என்னவென்றால், பி ரூட்டட் அண்ட் பில்டப் இன் கிரைஸ்ட் என்று சொல்லிக்கொண்டு கிறிஸ்துவில் வேரூன்றி கட்டி எழுப்பப்படுதல் என்ற தலைப்பில், அதாவது டிசைபிள்ஷிப், சீஷத்துவத்தை குறித்து தான் இந்த வருடம் முழுவதும் நாம் தொடர்ந்து செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், தொடர்ந்து நாம் கேட்க இருக்கின்றோம். அவனமாக போன மாதம் நாம் பார்க்கின்ற பொழுது, மே மாதத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய பரிபூரணத்துக்காக நாம் பிரயாசப்பட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, ஸ்ட்ரைவ் ஃபார் த ஃபுல்னஸ் ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்லிக்கொண்டு கடந்த மாதத்தில் நாம் பல செய்திகளை நாம் கேட்டோம். இன்றைக்கு இந்த ஜூன் மாதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கருப்பொருள் என்னவென்றால், லைஃப் லாங் கமிட்மெண்ட் டு டிசைபிள்ஷிப் என்று சொல்லிக்கொண்டு, சீஷத்துவம் தான் இந்த வருடத்தினுடைய கருப்பொருள். இந்த மாதத்தினுடைய கருப்பொருள் என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது, நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நாம் சீஷத்துவத்திற்காக நாம் ஒப்புக்கொடுக்க வேண்டும் அல்லது அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த மாதத்தினுடைய கருப்பொருள் நமக்கு இருக்கின்றது. அப்படி என்றால் டிசைபிள்ஷிப் அல்லது சீஷத்துவம் என்று வருகின்ற பொழுது, அது ஏதோ ஒரு நாள் நாம் செய்ய வேண்டியதோ அல்லது ஒரு குறிப்பிட்ட காலம் நாம் செய்ய வேண்டியதோ என்பது கிடையாது. நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நாம் செய்ய வேண்டிய ஒன்று என்று சொல்லிக்கொண்டு தான் அந்த கருப்பொருளை நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் சீஷத்துவம் என்று வருகின்ற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால், முதலாவது நமக்கு குருவாக இருக்கின்ற குருவை போல் நாம் மாற வேண்டும். அதுதான் சீஷத்துவத்தினுடைய முக்கியமான குறிக்கோள். உலகத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது கூட ஒரு குரு இருப்பார், அவருக்கு சீஷர்கள் இருப்பார்கள். அந்த சீஷர்களுடைய முக்கியமான எண்ணம் என்னவென்றால், தன்னுடைய குருவை போல் தான் மாற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, எனவே அவர்கள் அவண்ணமாக மாறுவதற்கு அவர்கள் எத்தனிப்பார்கள். அவண்ணமாக தான் நமக்கு குரு யார் என்று நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை போல் நாம் மாற வேண்டும். அது நம்மால் முடியுமா என்றால், இந்த உலகத்தில் நாம் ஜீவிக்கின்ற நாட்களில் அது முடியாது. ஏனென்றால் அவர் பரிபூரணம் உள்ள தேவனாக இருக்கின்றபடி என்னால் முடியாது. பட் இருந்தாலும் நம்முடைய எய்ம் அல்லது நம்முடைய குறிக்கோள் எதாக இருக்க வேண்டுமே என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை போல் மாறுகிறதாக இருக்க வேண்டும். அதான் நாம் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது கூட, 12ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது அவர் அங்கே சொல்லுவார், நீங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, உங்கள் ஏராளமான சாட்சிகள் இருக்கின்றன, எனவே உங்களிடத்தில் இருக்கிற பாவங்களை நீங்கள் விட்டுவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற கிறிஸ்துவை நோக்கி உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்ற ஓட்டத்தில் நீங்கள் பொறுமையாக ஓடக்கடவீர்கள் என்று சொல்லிக்கொண்டு, நம்முடைய ஓட்டம் இந்த உலகத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் ஓட்டம் கிடையாது. இது ஒரு மராத்தான் ஓட்டம் மாதிரி வாழ்நாள் முழுவதும் நாம் ஓட வேண்டும். ஆனால் நம்முடைய குறிக்கோள் என்னவென்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். அதான் நாம் இங்கே பார்க்கின்றோம். இந்த மாதத்தினுடைய கருப்பொருளில் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நாம் அவண்ணமாக ஒரு சீஷத்துவத்திற்காக நாம் நம்மை என்ன செய்ய வேண்டும் என்றால் அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தான் இந்த மாதத்தினுடைய கருப்பொருள் இருக்கின்றது. அதில் இன்றைக்கு காலையில் நமக்கு கூட்டு ஆராதனை இருந்தது. மாலைக்கு முதல் தலைப்பு என்னவென்றால், நாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது த ஹார்ட் பிஃபோர் த ஹேண்ட்ஸ் என்று சொல்லிக்கொண்டு, அதாவது கைகளுக்கு முன் இருதயம் என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய தலைப்பு இருக்கின்றது. பாருங்கள், மனுஷனை நாம் பார்க்கின்ற பொழுது நம்மிடத்தில் இருதயம் இருக்கின்றது, நம்முடைய கைகள் இருக்கின்றது. இருதயத்தின் மூலமாக நாம் தேவனை துதிக்கின்றோம், நம் தேவனுடைய காரியங்களை நாம் ஆராய்கின்றோம். கைகளின் மூலமாக நாம் தேவனுக்கென்று சொல்லிக்கொண்டு, நம்முடைய உதவிகள் தேவனுக்கென்று சொல்லிக்கொண்டு நாம் பலவிதமான காரியங்களை கிரியைகளை நாம் செய்கின்றோம். எனவே இந்த இரண்டையும் நாம் பார்க்கின்ற பொழுது எது முக்கியம் என்றால், எது முதலாவது வர வேண்டுமே என்றால், தேவனை ஆராதிக்கின்றது அல்லது தேவனோடு ஐக்கியப்படுகின்றது நம்முடைய இருதயத்திலிருந்து வருகின்றது முதலாவது இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தான் இந்த தலைப்பு இருக்கின்றது. அதற்கு ஆதாரமாகத்தான் இன்றைக்கு உள்ள பகுதியை நாம் வாசிக்க நாம் கேட்டிருக்கின்றோம். இந்த உலகத்தில் நாம் பல நேரங்களில் நாம் பார்க்கின்ற பொழுது, எந்த ஒரு சூழ்நிலையிலும், நம்முடைய குடும்பமாக இருக்கலாம், நம்முடைய வேலை அலுவலமாக இருக்கலாம், அல்லது சபையாக இருக்கலாம், பலவித அலுவல்கள் நமக்கு வருவது உண்டு. ஒரே நேரத்தில் ஏதோ நமக்கென்று சொல்லிக்கொண்டு ஒரே ஒரு வேலை இருப்பது கிடையாது, பல வேலைகள் இருக்கும். அந்த வேலைகள் பல இருக்கின்ற பொழுது நாம் என்ன செய்வோமே என்றால், அதனுடைய எது நமக்கு மிகவும் முக்கியத்துவம், வாட் இஸ் அ ப்ரையாரிட்டி, எது நம்மை முதலாவது செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் யோசித்து
எது முதலாவது செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்வோம், எது முக்கியமாக செய்ய வேண்டுமோ அதை செய்வோம். அதே போல் தான் இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது கூட எது நமக்கு முக்கியம் என்று சொல்லிக்கொண்டு தான் இன்றைக்கு நம்முடைய செய்தியானது இருக்கின்றது, நம்முடைய தலைப்பானது இருக்கின்றது. வேதத்தில் வாசிக்கின்ற பொழுது கூட 10 கற்பனைகளை தேவன் கொடுத்திருக்கின்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒருவன் வந்து ஒரு கேள்வி கேட்பான், 10 கற்பனைகள் இருக்கின்றதே, எந்த கற்பனை இதில் சிறந்த கற்பனை என்று சொல்லிக்கொண்டு ஒரு நியாயமான கேள்வி. ஆனால் அவன் கேட்பதற்கு அர்த்தம் வேறு இருக்கின்றது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பதிலை அவர் கொடுப்பார், அது நமக்கு தெரியும். எனவே பல காரியங்கள் இருக்கின்ற பொழுது எப்பொழுதுமே நம்மிடத்தில் நாம் ஏதாவது முதலாவது செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஒரு எண்ணம் நம்மிடத்தில் வருவது நியாயமான ஒன்று தான். இந்த லூக்கா 10ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தின் மூலமாக அங்கு நடக்கின்ற பல நிகழ்ச்சிகள் மூலமாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னுடைய சீஷர்களுக்கு, அதை தொடர்ந்து இன்று நமக்கு பல காரியங்களை அவர் கற்றுக் கொடுப்பார். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் 3 காரியங்களை நம்மால் பார்க்க முடியும். பல காரியங்கள் இருக்கின்றன, குறிப்பாக 3ஐ பார்க்க முடியும். முதலாவது 1 முதல் 20 வசனங்களில் ஒரு காரியத்தை குறித்து அவர்களுக்கு சொல்லுவார். இந்த உலகத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு மகிழ்ச்சி தருகின்ற காரியங்கள் ஏராளம் உண்டு. நம்முடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது நம்முடைய நிறுவனத்தினுடைய வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது நம்முடைய சபையினுடைய வாழ்க்கையாக இருக்கலாம். எதை பார்த்தாலும் பலவிதமான நிகழ்ச்சிகள் நமக்கு சந்தோஷத்தை தருவது உண்டு. குடும்ப வாழ்க்கையாக இருக்குமே என்றால் நாம் படித்த பின்பு நமக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கின்ற பொழுது நமக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும். கஷ்டப்பட்டு நாம் படித்திருக்கின்றோம், பல காரியங்களை அறிந்திருக்கின்றோம், அதை இப்பொழுது நமக்கு அப்ளை பண்ணுவதற்கு ஒரு வழி இருக்கின்றது, சம்பாதிக்க முடியும். எனவே நல்ல வேலை கிடைக்கின்ற பொழுது நமக்கு சந்தோஷம் இருக்கும். அல்லது ஒரு திருமணம் செய்கின்ற பொழுது தேவன் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையை கொடுத்திருக்கின்றார் என்பதில் நமக்கு சந்தோஷம் இருக்கும். அல்லது நமக்கு பிள்ளைகள் பிறக்கின்ற பொழுது, பிள்ளைகள் தேவனால் கொடுக்கப்படுகின்ற பரிசு என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம், நமக்கு தேவன் பிள்ளைகளை கொடுக்கின்ற பொழுது நாம் சந்தோஷப்படுகின்றோம். இப்படி நம்முடைய வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் பல காரியங்களை குறித்து நாம் சந்தோஷப்பட முடியும். அதுதான் சபை வாழ்க்கையும் கூட. சபையில் சில நிகழ்ச்சிகளை நாம் எடுத்து நடத்துகின்ற பொழுது, செய்கின்ற பொழுது நமக்கு மிகவும் அது வெற்றிகரமாக இருக்கின்ற பொழுது மிகவும் சந்தோஷம் நமக்கு இருக்கும். அது நியாயமான காரியம். இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை அவர் 70 பேரை 2 பேராக அனுப்புவார். அனுப்பி அவர்களிடத்தில் ஒரு காரியத்தையும் சொல்லியிருப்பார், நீங்கள் எப்படி செய்ய வேண்டும், எப்படி ஊழியம் செய்ய வேண்டும். அவர்களுக்கு சில ஆவிக்குரிய வரங்களையும் அவர் கொடுத்திருப்பார், வியாதிகளை சுஸ்தமாக்குவதற்கு, பிசாசுகளை விரட்டுவதற்கு என்று சொல்லிக்கொண்டு பல காரியங்களை, பல வரங்களை அவர்களுக்கு கொடுத்திருப்பார். இவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் சென்று ஊழியம் செய்கின்றார்கள், பலவிதமான அற்புதங்களை செய்கின்றார்கள். செய்துவிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகின்றார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்த பொழுது இவர்களுக்கு மிகவும் சந்தோஷம். என்ன சந்தோஷம் என்றால் இவர்கள் செய்கின்ற ஊழியத்தில் பிசாசுகளும் இவர்களுக்கு கீழ்ப்படிந்து ஓடியிருக்கின்றன. பாருங்கள், யோசித்து பாருங்கள், உண்மையாக சந்தோஷம் என்றால் மிகவும் பெரிய சந்தோஷம். நமக்கு அப்படி ஒரு ஆவிக்குரிய வரம் இருக்குமே என்றால், அல்லது வியாதிகளை சுத்தமாக்குகிற ஒரு வரம் நமக்கு இருக்குமே என்றால் நமக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அதுதான் அங்கே இருக்கின்றது. எனவே சந்தோஷப்படுகின்றார்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுவார், நீங்கள் இதை குறித்து சந்தோஷப்பட வேண்டாம், பிசாசுகள் நாமத்தினாலே ஓடினதை குறித்து நீங்கள் சந்தோஷப்பட வேண்டாம், உங்களுடைய நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறபடியினால் நீங்கள் சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லிக்கொண்டு, நீங்கள் ஏன் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால், யுவர் நேம்ஸ் ஆர் ரிட்டன் இன் ஹெவன், பரலோகத்தில் உங்களுடைய பெயர்கள் எழுதியிருக்கின்றது, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டுமே என்றால் சந்தோஷப்பட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நமக்கும் பாடம். நம்ம பலவிதமான காரியங்களை குறித்து நாம் துக்கப்படுகின்றோம், சில நேரங்களில் நாம் சந்தோஷப்படுகின்றோம். ஆனால் நாம் எல்லாருக்கும் மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி இருக்கின்றது. என்னவென்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் ரட்சிப்பை பெற்றிருக்கின்றோம். எனவே எந்த நேரத்திலும், எந்த சூழ்நிலைகளிலும் நாம் என்ன செய்ய முடியும் என்றால் நாம் சந்தோஷப்பட முடியும். பின்பு நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு சாஸ்திரியோடு அவர் உரையாடி கொண்டிருப்பார். அவன் கேட்பான், எனக்கு நித்திய ஜீவனை நான் பெற வேண்டும், நித்திய ஜீவனை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன கடமையை, நான் என்ன காரியத்தை நான் செய்ய வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனிடத்தில் அவர் திரும்ப கேட்பார், வேதம் என்ன சொல்கிறது என்று சொல்லிக்கொண்டு அவன் சொல்லுவான், இவனமாக உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் நீ அன்பு கூறு, அவரிடத்தில் அன்பு கூறுகிறது போல நீ உன்னுடைய பிறனிடத்திலும் அன்பு கூறு என்று சொல்லிக்கொண்டு அவனே சொல்லுவான். அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுவார், நீ சொன்னதெல்லாம் சரிதானப்பா, நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் நீ சென்று இதன்படி நீ செய் என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்லுவார். இப்பொழுது இவனிடத்தில் ஒரு கேள்வி இருக்கின்றது, எப்படி என்றால், எனக்கு பிறன் யார், ஹூ இஸ் மை நெய்பர், எனக்கு பிறன் யார் என்று சொல்லிக்கொண்டு அவன் என்ன செய்கின்றானே என்றால் கேட்கின்றான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்வார். ஒரு மனுஷன் என்ன செய்கின்றானே என்றால், எருசலேமிலிருந்து எரிகோ செல்கின்ற பொழுது குஸ்ரோவியல் கையில் நல்ல சமாரியனுடைய கதை நமக்கு நன்றாக தெரியும். அது எதற்காக சொல்கின்றாரே என்றால், இவனுக்கு காண்பிப்பதற்காக. உன்னுடைய பிறன் யாரென்றால், ஏதோ உன்னுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கின்றவனோ
அல்லது உனக்கு சொந்தமானவன் கிடையாதப்பா. அவன் யாராக இருக்கலாம், எந்த நாட்டை சேர்ந்தவனாக இருக்கலாம், எந்த சூழ்நிலையிலிருந்து வந்தவனாக இருக்கலாம், எந்த விதமான பேக்ரவுண்டில் வந்தவனாக இருக்கலாம், எவன் ஒருவனுக்கு உதவி தேவைப்படுகின்றதோ அவன்தான் உன்னுடைய பிறன் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்வாரே என்றால் அங்கே அவர் சொல்லுவார். எனவே நாம் தேவனிடத்தை நாம் நேசிக்கின்றோம், அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் பிறரை நேசிக்க வேண்டுமே என்றால் நம்முடைய சொந்தக்காரர் என்றோ நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர் என்பதோ கிடையாது. அவர் எந்த நாட்டை சேர்ந்தவராக இருக்கலாம், எந்த சூழ்நிலையிலிருந்து வந்தவராக இருக்கலாம், அவர் எப்படிப்பட்டவராக இருக்கலாம், அவருக்கு தேவை இருக்குமே என்றால், ஒரு காரியம் தேவைப்படுகின்றது, என்னால் செய்ய முடியுமே என்றால் நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லிக் கொடுப்பார். அடுத்துதான் நம்முடைய இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட இந்த 38 முதல் 42 வசனங்கள் லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் இருக்கின்றது. இது நாம் எல்லாருக்கும் மிகவும் நன்றாக தெரிந்த ஒரு பகுதி. மார்த்தாள் மரியாள் என்பவருடைய வீட்டில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் செல்கின்ற பொழுது மார்த்தாள் பலவிதமான காரியங்களை செய்வதற்கு அவள் செய்து கொண்டிருக்கின்றாள். மரியாளோ பேசாமல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றாள். மார்த்தாளுக்கு கோபம் வருகின்றது, இவள் என்ன பேசாமல் இருக்கின்றாளே என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து அந்த ஒரு குற்றத்தை வைப்பாள். இவள் இப்படி இருக்கின்றாளே, எனக்கு வேலை செய்வதற்கு நீர் கொஞ்சம் சொல்லும் என்று சொல்லிக்கொண்டு அப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எது முக்கியம் என்று சொல்லிக்கொண்டு தான் இந்த பகுதியில் அவர் சொல்வார். இதுதான் இன்றைக்கு நமக்கு இருக்கின்ற பகுதி. எனவே இந்த பகுதியிலிருந்து இன்றைக்கு 3 தலைப்புகளின் கீழ் சுருக்கமாக இந்த பகுதியை உங்களுக்கு போதித்து கடந்து செல்ல விரும்புகின்றேன். முதலாவது நாம் பார்க்க வேண்டியது இந்த மார்த்தாளுடைய செய்கைகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். மார்த்தாள் என்ன செய்தாள் என்று சொல்லிக்கொண்டு இது நமக்கு மிகவும் முக்கியமான ஒரு பகுதி, நமக்கு எளிதான பகுதி, எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த பகுதி. இருந்தாலும் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நமக்கு நன்றாக தெரியும். இந்த மார்த்தாளை நீங்கள் பார்க்கின்ற பொழுது 38வது வசனத்தில் நாம் பார்க்கலாம். அதே போல் 40வது வசனத்துடைய முதல் பகுதியில் அவளை குறித்து நம்ம பார்க்கலாம். 38வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, பின்பு அவர்கள் பிரயாணப்பட்டு போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு கிராமத்திற்கு செல்கின்றார். அந்த கிராமம் என்ன கிராமம் என்றால் பெத்தானியா என்று சொல்லக்கூடியதான கிராமம். நீங்கள் வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்கள். யோவான் 11ஆம் அதிகாரம். யோவான் 11ஆம் அதிகாரத்திலும் கூட நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து லாசருக்கு உயிர் கொடுத்ததை நம்மால் பார்க்க முடியும். இந்த லாசர் யார் என்றால் மார்த்தா மரியாளுடைய சகோதரன் தான் இந்த லாசர். அவள் தங்கியிருக்கின்ற ஊர் பெத்தானியா என்று சொல்லக்கூடியதான ஊர். அந்த ஊர் எங்கே இருக்கின்றது என்றால் எருசலேமிலிருந்து 2 மைல் தூரத்தில் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு யோவான் 11ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தில் நம்ம வாசிக்கலாம். எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பெத்தானியா என்று சொல்லக்கூடியதான இந்த ஊருக்கு அவர் செல்கின்றார். இந்த ஊருக்கு செல்கின்ற பொழுது 38வது வசனம் சொல்கின்றது, அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். இது என்ன பெரிய காரியமா என்று சொல்லிக்கொண்டு நமக்கு இருக்கும். அவரை வீட்டிலே ஏற்றுக்கொள்கின்றாளே என்றால் என்ன என்று சொல்லிக்கொண்டு, ஆனால் அந்த நாட்களில், அந்த 1வது நூற்றாண்டில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்த நாட்களில் இந்த சமுதாயத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு நபரை வீட்டில் ஏற்றுக்கொள்கின்றாரே என்றால் அதனுடைய பொருள் என்னவென்றால், அந்த வீட்டினுடைய எஜமான் மாதிரி அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் பாதுகாக்க வேண்டும், அவருக்கு தேவையான உணவை கொடுக்க வேண்டும், அவருக்கு தேவையான பாதுகாவலை கொடுக்க வேண்டும், அவரோடு அவர்கள் இருக்க வேண்டும். அப்படி யாருக்கு தான் அவர்கள் செய்வார்களே என்றால், எந்த ஒரு நபரை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களோ அந்த நபருக்கு தான் அவர்கள் செய்வார்களே தவிர வேறு யாருக்குமே அவர்கள் செய்ய மாட்டார்கள். நீங்கள் இந்த லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் எங்கள் வீட்டுக்கு சென்று முழுமையாக வாசித்து பாருங்கள். முதல் பகுதியில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதை தான் அவரிடத்தில் சொல்லி விடுவார். நீங்கள் செல்கின்ற பொழுது அந்த வீட்டுக்கு சமாதானம் என்று சொல்லுங்கள். அந்த சமாதானத்தினுடைய நபர் அங்கே இருப்பாரே என்றால் உங்களை ஏற்றுக்கொள்வார். உங்களை ஏற்றுக்கொண்டாரே என்றால் நீங்கள் அங்கே தங்கியிருந்து எல்லாம் செய்யுங்கள், கொடுப்பதை எல்லாம் சாப்பிடுங்கள் என்று சொல்லிக்கொண்டு. எனவே மார்த்தாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வீட்டிலே ஏற்றுக்கொள்கின்றாளே என்றால் என்ன பொருள் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்பதை அவள் அறிந்து கொண்டது மாத்திரம் கிடையாது, அவருக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்வதற்கு தயாராக இருக்கின்றாள். அவர் தங்குவதற்கு தன்னுடைய வீட்டை ஆயத்தப்படுத்தி கொடுத்து, அவர் உண்ணுவதற்கு தேவையான உணவை அவருக்கு கொடுத்து, அவருக்கு தேவையான எல்லா விதமான காரியங்களையும் செய்வதற்கு அவள் என்ன செய்கின்றாள் என்றால் அவள் தயாராக இருக்கின்றாள். அதுதான் அங்கே பொருள். எனவே மார்த்தாளை நாம் பார்க்கின்ற பொழுது அவள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மிகவும் நேசித்தவளாக இருக்கின்றாள். அது மாத்திரம் கிடையாது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மார்த்தாளை மிகவும் நேசிக்கின்றவராக இருக்கின்றார். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் எத்தனை மக்கள் அவர்களை நேசித்தார்கள் என்றால் அதிகமான மக்கள் கிடையாது. அங்கே இருக்கின்ற மதத்தை சார்ந்த எல்லாருமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக இருக்கின்றார்கள். ஒரு சில மக்கள் தான் என்ன செய்கின்றார்கள் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை நேசித்த ஒரு சில மக்களுக்குள் ஒரு நபர் தான் யார் என்று நாம் பார்க்கின்ற பொழுது
இந்த மார்த்தாள் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். இந்த மார்த்தாளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நேசிக்கிறார் என்று நாம் யோவான் எழுதின சுவிசேஷத்தை வாசிப்போம் என்றால் 11ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தில் நம்மால் வாசிக்கின்ற பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எனவே அருமையானவர்களே, இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது இந்த மார்த்தாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேசிக்கின்றாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கின்றாரே என்றால் மார்த்தாளை நேசிக்கின்றவராக இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, இந்த மார்த்தாளை நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று சொல்லிக்கொண்டு அறிந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவளாக அவள் இருக்கின்றாள். அவளுடைய காரியங்களை நீங்கள் யோவான் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்களே என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் சுருக்கமாக நான் சொல்லிவிடுகின்றேன், நேரம் குறைவாக இருக்கின்றபடியினால் நீங்கள் வீட்டுக்கு சென்று இந்த அதிகாரத்தை, லூக்கா 10ஆம் அதிகாரம் அல்ல, யோவான் 11ஆம் அதிகாரத்தோடு சேர்த்து நீங்கள் வாசித்து பாருங்கள், உங்களுக்கு நன்றாக புரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லாசர் மரித்து விட்டான். 4 நாள் கழித்து தான் அவன் வருகின்றார். வந்தவுடன் அவள் என்ன செய்கின்றாளே என்றால் மார்த்தாள் ஓடி செல்கின்றாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் சென்று, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருப்பீரே என்றால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அது மாத்திரமல்ல, நீர் தேவனிடத்தில் கேட்கின்றதை அவர் உமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். பாருங்கள், அவ்வளவு விசுவாசம் அவளுக்கு. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார், அவரால் என்ன செய்ய முடியும் என்பதை அவள் நன்றாக அறிந்திருந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவாள், அவன் உயிரோடு எழும்புவான் என்று சொல்லிக்கொண்டு, அப்பொழுது மார்த்தாள் ஒன்றை சொல்லுவாள், மிகவும் முக்கியம். அவள் என்ன சொல்வாளே என்றால், கடைசி நாளில் எல்லாரும் எழும்புகின்ற பொழுது அவன் எழுந்திருப்பான் என்பது எனக்கு தெரியும். பாருங்கள், அப்படி என்றால் ஒரு நாள் மரிக்கின்ற நாம் அனைவரும் உயிரோடு எழும்ப இருக்கின்றோம் என்பதை இந்த மார்த்தாள் அறிந்தவளாக இருக்கின்றாள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அப்பொழுதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்வார், நானே ஜீவனும் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஒருவன் உயிரோடு இருந்து என்னை அவன் நேசிப்பானே என்றால் அவன் மரிக்க மாட்டான், மரித்தவன் உயிரோடு எழும்புவான் என்று சொல்லிக்கொண்டு அங்கே சொல்கின்ற பொழுது மார்த்தாள் என்ன சொல்வாளே என்றால், உங்களுக்காக நான் வாசிக்கின்றேன். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் 27வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். அதற்கு அவள், மார்த்தாள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றால். பாருங்கள், அவர் சொல்கின்றார், நீர் யார் என்பது எனக்கு தெரியும். நீர்தான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த உலகத்தில் வருகின்ற மேசியாவான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லிக்கொண்டு அவ்வளவு ஆணித்தரமாக என்ன செய்கின்றாளே என்றால் அவள் அறிக்கை செய்கின்றாள். இதே தான் நாம் பார்க்கின்ற பொழுது பேதுரு இடுகின்ற அறிக்கை, அந்த அறிக்கைக்கும் இதுக்கும் வித்தியாசம் கிடையாது. நீங்கள் மத்தேயு 16ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களிடத்தில் கேட்பார், ஒரு கேள்வி கேட்பார், என்னை யார் என்று இந்த மக்கள் சொல்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு அதற்கு பல காரியங்களை சொல்லுவார். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவார், என்னை நீங்கள் யார் என்று நினைக்கிறீர்கள், நான் யார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். அப்பொழுது பேதுரு என்ன சொல்வாரே என்றால், நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லிக்கொண்டு பேதுரு சொல்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பதிலை சொல்லுவார், பேதுருவே, இது மாமிசமும் இரத்தமும் உனக்கு சொன்னது கிடையாது, பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய பிதா என்ன செய்திருக்கின்றாரே என்றால் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார். தேவனால் வெளிப்படுத்தவில்லை என்றால், பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை மாற்றி அவனுடைய இருதயத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் உண்மையான இரட்சகர் என்று சொல்லவில்லை என்றால் அவன் என்ன செய்ய மாட்டானே என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்று சொல்லிக்கொண்டு ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தில் நம்ம நன்றால் வாசிக்க முடியும். அங்கே அவர் சொல்கின்ற பொழுது அவர் சொல்லுவார், பரிசுத்த ஆவி இல்லாமல் ஒருவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்று சொல்லிக்கொண்டு சொல்ல முடியாது. அப்படி என்றால் இந்த மார்த்தாள் இவ்வளவு திட்டவட்டமாக நீ தேவனிடத்திலிருந்து வருகின்றவருடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அவள் அறிக்கை இடுகின்றாளே என்றால் அவளுடைய இருதயமானது பரிசுத்த ஆவியானவரால் மாற்றப்பட்டிருக்கின்றது. அவள் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஒரு குமாரத்தியா, ஒரு ஸ்ரீயாக இருக்கிறாள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்க வேண்டும். எனவே அருமையானவர்களே, இந்த மார்த்தாளை நாம் பார்க்கின்ற பொழுது அவள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேசித்தது மாத்திரம் கிடையாது, அவரால் நேசிக்கப்பட்டது மாத்திரம் கிடையாது, அவள் உண்மையாய் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு சகோதரியாக இருக்கிறாள் என்று சொல்லிக்கொண்டு நம்மால் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, அவளை நீங்கள் பார்ப்பீர்களே என்றால் மிகவும் சுறுசுறுப்பான ஒரு ஸ்திரீயாக அவள் இருக்கின்றாள். இங்கே நீங்கள் பார்க்கின்ற பொழுது கூட 40வது வசனம் சொல்கின்றது, மார்த்தாளோ பல பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்திருக்கின்றாள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அழைத்தபடியினால், ஏற்றுக்கொண்டபடியினால் அவருக்கென்று பல காரியங்களை அவள் செய்ய வேண்டும். எனவே என்ன செய்கின்றாளே என்றால் எல்லாவற்றையும் அவள் செய்கின்றாள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தங்குவதற்கு இடம் ஆயத்தப்படுத்தி கொடுக்க வேண்டும், அவருக்கு தேவையான உணவை அவர்கள் சமைத்து கொடுக்க வேண்டும். இப்படி ஆண்டவர் நம்முடைய வீட்டுக்கு வந்திருக்கின்றார்,
அவருக்கு நாம் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு பல காரியங்களை இந்த மார்த்தாள் என்ன செய்கின்றாளே என்றால் அவள் செய்கின்றாள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். நீங்கள் இது மாத்திரமல்ல, இந்த வேதத்தில் மார்த்தாளை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்ற இடத்தை எல்லாம் நீங்கள் பார்ப்பீர்களே என்றால் இந்த மார்த்தாள் எப்பொழுதும் அதிகமாக உற்சாகமாக எல்லா காரியத்தையும் அவள் செய்கின்றவளாக இருப்பாள். நீங்கள் இதே யோவான் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகின்றார் என்று கேள்விப்பட்ட உடனே மார்த்தாளும் மரியாளும் இருக்கின்றார்கள். யார்தான் ஓடி செல்வாரே என்றால் மார்த்தாள் தான் ஓடி செல்வாள். மரியாள் என்ன செய்வாளே என்றால் பேசாமல் வீட்டில் இருந்து விடுவாள். ஏனென்றால் அவளுக்கு தெரியும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு தானே வர இருக்கின்றார், எனவே வீட்டுக்கு வந்த பிறகு பேசிக்கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு மரியாள் பேசாமல் இருப்பாள். ஆனால் மார்த்தாள் என்ன செய்வாளே என்றால் அவள் இங்கே உடனே ஓடி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக இந்த கிராமத்தில் சென்று என்ன செய்வாளே என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவள் பேசுவாள் என்று சொல்லிக்கொண்டு நான் பார்க்கிறேன். எனவே மார்த்தாளை நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது அவள் சோம்பலாக வீட்டில் இருக்கின்ற ஒரு சாதாரண ஸ்திரீ கிடையாது. அவள் எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக தேவனுக்கென்று பல காரியங்களை அவள் செய்தவளாக இருக்கின்றாள் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, நீங்கள் வாசிக்கின்ற பொழுது யோவான் 12ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போமே என்றால் இந்த யோவான் 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்கின்றாரே என்றால் இந்த பெத்தானியா பட்டணத்துக்கு வருகின்றார். 12ஆம் அதிகாரத்தினுடைய 1-2 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசர் இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால் லாசரும் அவருடைய கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாயிருந்தார். பாருங்கள், இந்த பெத்தானியா கிராமத்திற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகின்றார். அவர் வருகின்ற பொழுது எங்கு அது மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு வந்தாரா என்றால் கிடையாது. அது எந்த வீடு என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் மத்தேயு 26ஆம் அதிகாரத்திலோ லூக்கா 14ஆம் அதிகாரத்திலோ வாசித்தால் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். பெத்தானியா கிராமத்தில் இருக்கின்ற சீமோன் என்று சொல்லக்கூடியதான குஷ்டரோகி என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இந்த சீமோன் என்று சொல்லக்கூடியதான குஷ்டரோகியுடைய வீட்டுக்கு அவர் வருகின்றார். அவன் குஷ்டரோகியாக இருந்து அவர் சுகம் கொடுத்திருப்பார், அதனை அழைத்திருக்கலாம். அவர்களுக்கு இந்த மார்த்தாளுக்கு என்ன உறவு இருந்தது என்பது நமக்கு தெரியாது. ஆனால் என்ன நடக்கிறது என்றால் இந்த கிராமத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒருவன் தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து விருந்து வைக்கின்ற பொழுது அந்த வீட்டுக்காரர்களுக்கு உதவி செய்வதற்கு யார் சென்றிருக்கின்றாரே என்றால் இந்த மார்த்தாள் சென்றிருக்கின்றாள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பாருங்கள் அருமையானவர்களே, இது நம்முடைய கிறிஸ்தவத்தில் இருக்கின்ற ஒரு பெரிய காரியம். தன்னுடைய சகோதரர்கள் யாருக்காவது உதவி தேவைப்பட்டால் அவருடைய இல்லத்தில் ஏதாவது இருக்குமே என்றால் அவள் என்ன செய்வார்கள் என்றால் உதவி செய்வார்கள். எனவே இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது இந்த நாளில் அது குறைந்து கொண்டு வருகின்றது. ஆனால் அந்த நாட்களில் அப்படி கிடையாது. எனவே அவர்கள் இருந்த பெத்தானியா ஊரில் இந்த சீமானுடைய வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கின்ற பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு ராவிருந்து கொடுக்கின்ற பொழுது அங்கே யார் சென்றிருக்கின்றாளே என்றால் இந்த மார்த்தாள் சென்றிருக்கின்றாள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அங்கே எதற்கு சென்றிருக்கின்றாளே என்றால் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு. எனவே இப்படி தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நேசித்து அவருடைய குமாரத்தியாக இருந்தது மாத்திரம் கிடையாது, அவளால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ, எவ்வளவு நன்மைகள் மற்ற மக்களுக்கு செய்ய முடியுமோ அவ்வளவு நன்மைகளையும் அவள் என்ன செய்கின்றாளே என்றால் செய்து கொண்டு வருகின்றவளாக இருக்கின்றாள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆனால் அதே நேரத்தில் பாருங்கள், இந்த 40வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அவள் பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இப்பொழுது அவள் ஏராளமான காரியங்களை செய்கின்றாள். இது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஏராளமான காரியங்களை நாம் எடுத்து நாம் செய்கின்ற பொழுது நமக்கு பிறரிடத்திலிருந்து உதவி கிடைக்கவில்லை என்றால் நாம் எதிர்பார்க்கின்ற உதவி மற்றவர்கள், ஒருவேளை நம்முடைய வீடை வைத்துக்கொள்வோம், நம்முடைய வீட்டில் இதே நிலைமை நடக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய சகோதரனோ நம்முடைய சகோதரியோ அல்லது நம்முடைய பிள்ளைகளோ இருக்கின்ற பொழுது நமக்கு அவர் உதவி செய்யவில்லை என்றால் நாம் என்ன சொல்லுவோம்? இவ்வளவு நான் கஷ்டப்பட்டு வேலை செய்கின்றேனே, உனக்கு செய்யக்கூடாதா என்று சொல்லிக்கொண்டு நாம் நிச்சயமாக நாம் கேட்போம். அதுதான் இங்கே மார்த்தாள் செய்கின்றாள். அவள் வந்து பல வேலைகளை செய்கின்றாள், அவளுக்கு செய்திருக்க முடியாது. மரியாளை பார்க்கின்ற பொழுது பேசாமல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றாள். அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கின்றாள், எந்த ஹெல்ப்பும் இவளுக்கு பண்ணவில்லை. எனவே வந்து என்ன செய்கின்றாளே என்றால் ஆதங்கப்படுகின்றாள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில், நான் எல்லாவற்றையும் நானே செய்து கொண்டிருக்கின்றேன், இவள் எதுவும் எனக்கு செய்யவில்லையே, எனக்கு உதவி செய்வதற்கு இவளை நீர் வரக்கூட சொல்லக்கூடாதா என்று சொல்லிக்கொண்டு அவள் என்ன செய்கின்றாளே என்றால் ஒரு வேண்டுதல் வைக்கின்றாள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, இப்படி மார்த்தாளை நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு அருமையான தேவனால் நேசிக்கப்பட்ட அவருடைய ஒரு குமாரத்தியாக அவள் இருக்கின்றார். பலருக்கும் பலவிதமான உதவிகளை செய்து கொண்டு தன்னுடைய இல்லத்துக்கு வந்திருக்கின்ற ஆண்டவருக்கு நான் நன்ற ஆகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு
ஒரு ஆதங்கப்பட்டவளாய் அவள் இருக்கின்றாள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். இப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடியதானது மிகவும் முக்கியம். நம் வேதத்தில் பல இடங்களில் நீங்கள் பார்க்க முடியும். ஆபிரகாமை நம்மால் பார்க்க முடியும், லோத்துவை நம்மால் பார்க்க முடியும், லீதியாளை நம்மால் பார்க்க முடியும். இப்படி பல மக்களை நம்மால் என்ன செய்ய முடியும் என்றால் வேதத்திலிருந்து நம்மால் பார்க்க முடியும். அவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள் என்றால் உதவி செய்திருப்பதை நம்மால் பார்க்க முடியும். அவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் கூட 1-2 வசனங்களில் நம்மால் வாசிக்க முடியும். அந்நியரை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் உபசரிக்க வேண்டும். இது தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற கட்டளை. இங்கே கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தால் கூட நம்மால் பார்க்க முடியும். அங்கே இப்படி பல இடங்களில் வேதத்தில் நம்மால் பார்க்க முடியும். அதை தான் அவள் செய்கின்றாள். என்னுடைய மார்த்தாளுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்களே என்றால், இந்த உலகத்தில் இப்படி ஒரு கிறிஸ்தவள் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் எல்லாருமே வேண்டுவோம். ஏனென்றால் தேவனால் நேசிக்கப்பட்டவள், தேவனை அறிந்தவள், அவரால் மீட்கப்பட்டவள், பலருக்கும் பல விதங்களில் என்ன செய்து கொண்டிருக்கின்றாளே என்றால் தன்னால் முடிந்த உதவிகளை எல்லாம் அவள் செய்து கொண்டிருக்கின்றாள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். இதுதான் மார்த்தாளை குறித்து நான் சுருக்கமாக உங்களிடத்தில் வேதத்திலிருந்து சொன்னேன். இரண்டாவதாக மரியாளை குறித்து பார்க்க இருக்கின்றோம். ஏனென்றால் அங்கே மரியாள் இருக்கின்றாள். இந்த மரியாளை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது 39வது வசனம், லூக்கா 10ஆம் அதிகாரத்துடைய 39வது வசனம் சொல்கின்றது, அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்திற்கே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். இதுதான் இவள் செய்கின்றாள். மரியாளை நாம் வேதத்தில் பல இடத்தில் இதே யோவான் 11 நம்மால் பார்க்க முடியும். இந்த மரியாளும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நேசித்தவள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் மரியாளை நேசித்தவள். அதை நம்மால் நீங்கள் யோவான் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கின்ற பொழுது புரிந்து கொள்ள முடியும். அதே போல் எப்படி மார்த்தாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்று அறிந்திருந்தாளோ, அதே போல் மரியாளும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை யார் என்று அறிந்திருந்தாள். நீங்கள் இங்கே வாசிக்கின்ற பொழுது தன்னுடைய சகோதரனுக்கு உடல் நலம் சரியில்லை என்று அவர்கள் பார்க்கின்றார்கள். உடனே இவள் என்ன செய்கின்றாளே என்றால் தன்னுடைய சகோதரியா மார்த்தாளோடு சேர்ந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அழைத்து வருவதற்காக ஆளை அனுப்புகிறார். அப்படி என்றால் அவளுக்கு தெரியும் இவர் யார் என்று சொல்லிக்கொண்டு, இவரால் தான் என்ன செய்ய முடியுமே என்றால் என்னுடைய சகோதரனுக்கு உயிர் கொடுக்க முடியும், இவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லிக்கொண்டு அவள் என்ன செய்திருந்தாளே என்றால் அவள் அறிந்திருந்தாள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எனவே ஆவிக்குரிய விஷயத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது மார்த்தாளை போல மரியாளும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நேசித்தவள், மரியாளும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவால் நேசிக்கப்பட்டவள், மரியாளும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யார் என்று அறிந்து கொண்டு அவருடைய ராஜ்யத்தினுடைய ஒரு குமாரியாக ஒரு சகோதரியாக இருக்கின்றார். ஆனால் மரியாளை நாம் பார்க்கின்ற பொழுது உலகத்தினுடைய பார்வையில் அவள் மிகவும் சோம்பேறியான ஆள். நீங்கள் இங்கே பார்ப்பீர்களே என்றால் அவள் என்ன செய்கின்றாளே என்றால் பேசாமல் இருக்கின்றாள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்தில் அவள் பேசாமல் இருந்து அவர் என்ன சொல்கிறார் என்பதை கேட்டுக்கொண்டிருக்கின்றார். இதை நீங்கள் யோவான் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கின்ற பொழுது கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து லாசரு மரித்து 4 நாளைக்கு பின்பு வீட்டுக்கு வருகின்றார். இவளை சந்திப்பதற்காக வருகின்றார் என்பதை கேள்விப்பட்ட உடனே மார்த்தாள் என்ன செய்கின்றாளே என்றால் ஓடுகின்றாள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்த்து அழைத்து வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு. மரியாள் என்ன செய்கின்றாளே என்றால் பேசாமல் வீட்டிலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றாள். பாருங்கள், 2 பேருக்கு இருக்கின்ற வித்தியாசம். இவள் என்ன நினைத்திருப்பாள், அவர் இங்கே தானே வரப்போகின்றார், வந்தபொழுது நம்ம என்ன செய்யலாம், அவரை பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கின்றால் பேசாமல். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரியாளை தேடுகின்றார், அவள் எங்கே என்று சொல்லிக்கொண்டு. உடனே மார்த்தாள் வந்து இவளது சொல்லுவார், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன்னை தேடுகின்றார் என்ற உடனே இவள் என்ன செய்வாளே என்றால் அதற்கு பின்புதான் வீட்டிலிருந்து புறப்பட்டு சென்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அவள் சந்திப்பாள். நீங்கள் யோவான் 11ஆம் அதிகாரத்தில் வீட்டுக்கு சென்று நீங்கள் வாசித்து பாருங்கள். எனவே அருமையானவர்களே, நாம் இங்கே பார்க்கின்ற பொழுது மார்த்தாள் எவ்வளவு தூரம் ஆக்டிவாக இருந்தாலோ இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, நாம் மற்ற மக்களுக்கு எவ்வளவு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு எவ்வளவு தூரம் ஆர்வலமாக இருந்தாலோ அதற்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்கின்றாள் இந்த மரியாள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். ஆனால் மரியாள் அவள் ஒன்றை செய்கின்றாள். என்ன செய்கின்றாளே என்றால் அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்தில் அவர் உட்கார்ந்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல, அவர் என்ன சொல்லுகின்றார் என்றதை சொல்லிக்கொண்டு அவள் கௌரவமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றாள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறதா. நாம் 39வது வசனத்தில் வாசித்தோம், மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டாள். இதுதான் மரியாள் செய்கின்றது. இந்த மரியாள் அப்படி என்றால் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கின்றாள் என்றால் என்ன பொருள் என்றால், அந்த நாட்களில் அந்த கலாச்சாரத்தில் ஒரு குருவினுடைய பாதத்தில் சீஷன் அமர்ந்திருந்து கற்றுக்கொள்வதை நம்மால் பார்க்க முடியும். நாம் கூட சில படங்களை நாம் பார்க்கலாம். குரு சிஷ்யன் என்று சொல்லிக்கொண்டு குரு என்ன செய்வார் என்றால் உட்கார்ந்திருப்பார், ஒரு மேடை போன்ற இடத்தில் உட்கார்ந்திருப்பார். சீஷர்கள் என்ன செய்வார்கள் என்றால் கீழே உட்கார்ந்திருப்பார். இதுதான் அந்த 1வது நூற்றாண்டில் வேதத்தை கற்றுக் கொடுக்கின்ற மக்கள். அதாவது பொதுவாக அந்த நாட்களில் பழைய ஏற்பாடு
பழைய ஏற்பாட்டை கற்றுக் கொடுக்கின்ற ரப்பி என்று சொல்லக்கூடியதான அவர்கள் கற்றுக் கொடுக்கின்ற பொழுது அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து சீஷர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அதை கேட்டுக்கொள்வார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். நாம் வேதத்தில் நம்ம வாசிக்கின்ற பொழுது கூட அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரத்தை வாசிப்போம் என்றால் பவுல் சொல்லுவார், நான் கமாலியேலுடைய பாதத்திலிருந்து கற்றுக்கொண்டவன். அப்படி என்றால் கமாலியேல் தான் இவருடைய குருவாக இருக்கின்றார், இவருக்கு போதிக்கின்றவராக இருக்கின்றார். அவருடைய பாதத்தருகே உட்கார்ந்து நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லிக்கொண்டேன். எனவே மரியாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பாதத்தினருகே இருக்கின்றாளே என்றால் என்ன பொருள் என்றால், அவர் எனக்கு குருவாக இருக்கின்றார் அல்லது மாஸ்டராக இருக்கின்றார், நான் அவரிடத்திலிருந்து நான் வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவள் என்ன செய்கின்றாளே என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பாதத்தில் அவள் உட்கார்ந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்வதை அவள் கற்றுக்கொண்டிருக்கின்றாள், கேட்டுக்கொண்டிருக்கின்றாள். அவர் பாதத்தில் உட்கார்ந்திருப்பது மாத்திரம் கிடையாது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்வதை எல்லாம் அவள் என்ன செய்கின்றாளே என்றால் கேட்டுக்கொண்டிருக்கின்றாள். இந்த மரியாளை நீங்கள் வேதத்தில் பார்ப்பீர்களே என்றால் இன்னும் 2 இடங்களில் நம்மால் பார்க்க முடியும். எங்கேயெல்லாம் இந்த மரியாளை நாம் வேதத்தில் பார்க்கின்றோமோ அங்கேயெல்லாம் மரியாள் எங்கே தான் இருக்கின்றாளே என்றால் ஆண்டவருடைய பாதத்தில் அருகே அவள் இருப்பதை நம்மால் என்ன செய்ய முடியுமே என்றால் நம்மால் பார்க்க முடியும். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் லாசருவை அவர் வருகின்ற லாசருடைய வீட்டுக்கு வருகின்ற பொழுது கூட அங்கே நாம் பார்க்கின்ற பொழுது 32ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போமே என்றால் மரியாள் முதலில் போகவில்லை, பின்பு மார்த்தாள் கூப்பிடுகின்ற பொழுது தின்பே செல்கின்ற பொழுது என்ன செய்கின்றாளே என்றால் இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து 32வது வசனம், அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, பாருங்கள் அங்கே பார்த்தவுடனே மரியாளை பார்க்கின்ற பொழுது மரியாள் பாதத்தில் விழவில்லை, மரியாள் பேசுகின்றார். ஆனால் மார்த்தாள் என்ன செய்கின்றாரே என்றால் அவருடைய பாதத்தில் அவர் விழுகின்றாள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, இந்த 12ஆம் அதிகாரம் யோவான் 12ஆம் அதிகாரத்தில் அந்த சீமோன் என்று சொல்லக்கூடியதான குஸ்ரோகியுடைய வீட்டில் ஒரு விருந்து நடக்கின்றது. அங்கே மார்த்தாள் சென்றிருந்தாள், அங்கே மரியாளும் சென்றிருந்தாள். மார்த்தாள் என்ன செய்கின்றாளே என்றால் அவளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றாள், பலவிதமான காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கின்றாள். அந்த விருந்தில் உதவி தேவை. மரியாள் என்ன செய்கின்றாளே என்றால் யோவான் 12ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். அப்பொழுது மரியாள் விலையேறப்பெற்ற களங்கமில்லாத நளனம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தினால் பரிமளத்தினால் நிறைந்திருந்தது என்று சொல்லிக்கொண்டு நான் வாசிக்கிறேன். இங்கே அவளை பார்க்கின்ற பொழுது கூட விருந்து நடந்து கொண்டிருக்கின்றது. மரியாள் பயங்கரமாக உதவி செய்து கொண்டிருக்கின்றாள் அந்த விருந்துக்காக. ஆனால் மார்த்தாள், ஆனால் மரியாள் என்ன செய்கின்றாளே என்றால் இவள் அங்கேயும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பாதத்தில் தான் உட்கார்ந்திருக்கின்றாள். உட்கார்ந்து என்ன செய்கின்றாளே என்றால் பரிமள தைலத்தை அவருடைய பாதத்தில் போட்டு தன்னுடைய தலையினால் என்ன செய்கின்றாரே என்றால் அந்த அவருடைய பாதத்தை அவள் துடைத்து கொடுக்கின்றாள். அங்கு பின்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு சில காரியத்தை சொல்வார். எனவே இந்த மரியாளுக்கும் மார்த்தாளுக்கும் இருக்கின்ற ஒற்றுமையை நாம் பார்த்தோம், அவளிடத்தில் இருக்கின்ற குணாதிசயத்தில் இருக்கின்ற வேற்றுமையை நாம் பார்த்தோம். இந்த மரியாள் என்ன செய்கின்றாளே என்றால் அவரிடத்தில் இருக்கின்ற ஒரு காரியம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பாதத்தில் இருக்கின்றார். அவர்தான் என்னுடைய குரு, என்னுடைய ஆசான் என்று சொல்லிக்கொண்டு நான் அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு எங்கேயெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்திக்கின்றாளோ அந்த நேரத்தில் எல்லாம் அவள் என்ன செய்கின்றாளே என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பாதத்தில் அவள் உட்கார்ந்து. இதுதான் இந்த 2 பேர். இப்பொழுது மார்த்தாள் நாம் பார்க்கின்ற பொழுது இந்த லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்ற பொழுது மார்த்தாள் பார்க்கின்றாள். இவள் பேசாமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பாதத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றாள். இப்பொழுது மார்த்தாளுக்கு பயங்கர கோபம். நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நான் கஷ்டப்பட்டு ஒருவேளை சமைத்துக் கொண்டிருக்கலாம், என்ன என்பது நமக்கு தெரியவில்லை. அதுதான் இருக்கும். ஏனென்றால் தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறவருக்கு அவர்கள் சாப்பாடு கொடுக்க வேண்டும், தங்குவதற்கு இடம் கொடுக்க வேண்டும், எல்லா உதவிகளையும் செய்ய வேண்டும். எனவே கஷ்டப்பட்டு செய்து கொண்டிருக்கின்றால் மரியாள் எந்த உதவியுமே செய்யவில்லை. எனவே இவள் என்ன யோசிக்கின்றால், நான் செய்வது எனக்கு இவள் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் சென்றுதான் இந்த விண்ணப்பத்தை அவள் வைக்கின்றாள். அதுதான் 40வது வசனம். லூக்கா 10ஆம் அதிகாரத்துடைய 40வது வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். அதனுடைய பின்பகுதியை நான் வாசிக்கின்றேன். ஆண்டவரே, அவள் சொல்கின்றார், நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கும் சொல்லும் என்றாள். இவள் என்ன எதிர்பார்க்கின்றாளே என்றால், நான் என்ன செய்கின்றேனோ அதை எவளும் செய்ய வேண்டும். நான் அவருக்கு சாப்பாடு கொடுப்பதற்காக அல்லது தங்குவதற்கு இடத்தை ஆயத்தப்படுவதற்காக நான் எவ்வளவோ செய்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் இவள் பேசாமல் என்ன செய்கின்றாளே என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பாதத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றாள். அவரும் என்ன செய்கின்றாரே என்றால் ஒன்றுமே சொல்லவில்லை. நான் கஷ்டப்பட்டு வேலை செய்து கொண்டிருக்கின்றேன், எனக்கு உதவி எதுவுமே செய்யவில்லை. இவள் எனக்கு உதவி செய்ய வேண்டும், நான் செய்வதை இவள் என்ன செய்ய வேண்டுமால் செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவள் நேரே தன்னுடைய சகோதரியிடத்தில் கேட்காமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் என்ன செய்கின்றாளே என்றால் இந்த விண்ணப்பத்தை வைக்கின்றாள்.
ஆண்டவரே, நீர் ஒன்று செய்யும், நீர் இவளிடத்தில் தயவு செய்து சொல்லும் என்னவென்றால், அவள் எனக்கு உதவி செய்வதற்காக நான் தனியே கஷ்டப்பட்டு நான் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கின்றேன், இவளுக்கு எந்த கவலையுமே இல்லை, இவள் பேசாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றாள், எனக்கு உதவி செய்வதற்காக நீர் என்ன செய்ய வேண்டுமே என்றால் இவளிடத்தில் சொல்ல வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவள் என்ன செய்கின்றாளே என்றால், அங்கு ஒரு காரியத்தை அவள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வைக்கின்றாள். எனவே பாருங்கள், மார்த்தாளை பார்த்தோம், மரியாளை பார்த்தோம். இப்பொழுது மூன்றாவது சுருக்கமாக, நேரம் ஆகிக் கொண்டிருக்கின்றது, மூன்றாவது சுருக்கமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொல்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பதிலை 41, 42 வசனங்களில் அவர் கொடுக்கின்றார். அவர் அழகாக கூப்பிட்டு, அவர்களிடத்தில் எந்த கோபமே படவில்லை, சொல்கின்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே என்று கூப்பிடுகின்றார். பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எவ்வளவு மென்மையாக, எவ்வளவு அழகாக அவளை மார்த்தாளே மார்த்தாளே என்று சொல்லிக்கொண்டு அருமையாக கூப்பிடுகின்றார். இது என்ன காண்பிக்கும்? வேதத்தில், அது குறிப்பாக அந்த யூத கலாச்சாரத்தில், அந்த எபிரேய மொழியில் ஒருவருடைய பெயரை 2 தடவை சொல்வார்களே என்றால் அதை எதை குறிக்கிறது என்றால், அவரிடத்தில் அவர்கள் வைத்திருந்த நேசத்தை குறிக்கிறது, அன்பை குறிக்கின்றது. வேதத்தில் பல இடத்தில் நம்மால் பார்க்க முடியும். அது அவர்கள் தேவன் கூப்பிடுகின்ற பொழுது அவர் மேல் தேவன் வைத்திருந்த அன்பை காண்பிக்கின்றது. அது மாத்திரமல்ல, தான் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்ல இருக்கின்றேன் என்பதையும் அது காண்பிக்கின்றது. வேதத்தில் முதலாவது நாம் பார்ப்போமே என்றால், நாம் பார்க்கின்ற பொழுது, ஆதியாகமத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது, ஆண்டவராகிய தேவனை நாம் பார்க்கின்ற பொழுது ஆபிரகாமோடு அவர் பேசுவார். 22ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் நமக்கு நன்றாக தெரிந்த பகுதி, ஈசாக்கை அவர் பலி கொடுக்க சொல்லுவார். இந்த மோரியா தேசத்தின் மலையிலே நீ அவனை எனக்கு பலி கொடு என்று சொல்லிக்கொண்டு ஆபிரகாம் ஈசாக்கை கூட்டிக் கொண்டு அவர் மோரியா மலைக்கு சென்று பலிபீடத்தை வைத்து, விறகுகளை வைத்து, அதற்கு மேலே அவர் வைத்து தன்னுடைய குமாரனை வைத்து அங்கு வெட்டுவதற்காக கையை எடுக்கின்ற பொழுது தேவதூதன் கூப்பிடுவார், ஆபிரகாமே ஆபிரகாமே என்று சொல்லிக்கொண்டு. பாருங்கள், ஆபிரகாமே ஆபிரகாமே என்றால் அவர் ஆபிரகாமை நேசிக்கின்றதை காண்பிக்கின்றது. அது மாத்திரமல்ல, என்ன சொல்ல இருக்கின்றாரே என்றால், உன்மேல் நீ கையை போடாதே, நீ என்னை எவ்வளவு தூரம் நேசிக்கிறாய் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு. இதே போல் பல இடங்களில் நம்மால் பார்க்க முடியும். யாக்கோபே யாக்கோபே என்று சொல்லுவார், மோசே மோசே என்று மோசே இடத்தில் பேசுகின்ற பொழுது சொல்லுவார். நாம் புதிய ஏற்பாட்டில் வருகின்ற பொழுது கூட பேதுருவிடத்தில் சீமோனே சீமோனே என்று சொல்லிக்கொண்டு ஒரு இடத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்வதை நம்மால் பார்க்க முடியும். அப்படி என்றால், ஒரு பெயரை அந்த எபிரேய மொழியில் ஒரு பெயரை 2 தரம் சொல்வார்களே என்றால் அதனுடைய பொருள் என்னவென்றால், அவர் சொல்கின்றவர் அவள் மேல் வைத்திருக்கின்ற அன்பை குறிக்கின்றது, அவருடைய உறவை குறிக்கின்றது. அது மாத்திரமல்ல, சொல்ல இருக்கின்றது மிகவும் முக்கியமான ஒரு காரியம் என்பதை அது குறிக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம். எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவ்வளவு மென்மை உள்ளவராக மார்த்தாளிடத்தில் சொல்கின்றார், மார்த்தாளே மார்த்தாளே என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்கின்றார். பாருங்கள், நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். மரியாதை எனக்கு தெரியும், மார்த்தாளே எனக்கு நன்றாக தெரியும், நீ எவ்வளவு தூரம் கஷ்டப்படுகிறாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும். எனக்கு நீ ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்றோ அல்லது என்னை நீ நன்றாக தங்கிய வைக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டோ பலவிதமான காரியங்களை குறித்து நீ என்ன செய்கின்றாய் என்றால், நீ மிகவும் கவலைப்படுகின்றாய், நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய், அது எனக்கு தெரியாதா என்ற எனக்கு நன்றாக தெரியும். எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பதிலை சொல்வதற்கு முன்பாக பாருங்கள், அவளிடத்தில் என்ன சொல்கின்றாரே என்றால் அவள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதன் மூலமாக நாமும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, மார்த்தாளே மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு நீ கலங்குகிறாய் என்று சொல்லிக்கொண்டு அவர் என்ன செய்கின்றாரே என்றால் சொல்வதை நம்மால் பார்க்க. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட, நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது, நம்முடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது நம்முடைய அலுவலக வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது நம்முடைய சபை வாழ்க்கையாக இருக்கலாம். எங்கே பார்த்தாலும் நமக்கு ஏராளமான அலுவல்கள் இருக்கும். நாம் குடும்பத்தை எடுத்துக்கொள்வோமே என்றால், நாம் திருமணமானவர்களாக இருப்போமே என்றால், காலையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சில உதவிகளை நாம் செய்ய வேண்டியிருக்கும். படிக்கின்றவர்களாக இருந்தால் அவர்களை ஸ்கூலுக்கு அழைத்து செல்ல வேண்டியிருக்கும். அதற்கு பின்பு நாம் வேலைக்கு நாம் செல்ல வேண்டியிருக்கும். அதற்கு பின்பு வேலை முடிந்து நமக்கு வேலைகள் வீட்டில் வந்து காரியங்கள் இருக்கும். நம்முடைய மனைவி சில காரியங்களை வாங்கி வர வேண்டும் என்று சொல்லலாம். ஏதோ பல காரியங்கள் இருக்கும். இந்த உலகத்தில் நமக்கு ஏராளமான காரியங்கள் உண்டு. அது வீடாக இருக்கலாம், அலுவலகமாக இருக்கலாம், அல்லது நம்முடைய சபையாக இருக்கலாம். சபையில் நமக்கு ஏராளமான காரியங்கள் உண்டு. எனவே இங்கே சொல்கின்றது நமக்கு மிகவும் முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில் அவைகள் எல்லாம் செய்ய வேண்டுமே என்றால் அவைகள் எல்லாம் தேவை. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்பொழுது சொல்கின்ற கடைசியாக 42வது வசனத்தில், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மார்த்தாள் என்ன எதிர்பார்த்தாளே என்றால், நான் கஷ்டப்பட்டு வேலை செய்து கொண்டிருக்கின்றேன், இந்த மரியாள் எனக்கு எதுவுமே செய்யவில்லை, பேசாமல் அவர் பாதத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றாள், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு செய்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு தான் செய்வதை அவளும் செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து கேட்கின்றார், நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்கின்றேனே, உமக்கும் தெரியவில்லையா? என்னுடைய சகோதரி பேசாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றாளே, வந்து எனக்கு உதவி செய்ய சொல்லும் என்று சொல்லிக்கொண்டு என்ன எதிர்பார்த்தாளே என்றால்,
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்வாரே என்றால், மரியாளே, உன்னுடைய சகோதரி கஷ்டப்பட்டு வேலை செய்து கொண்டு இருக்கின்றாளே, நீ கொஞ்சம் வேலை அவளுக்கு செய்து கொடு என்று சொல்லுவார் என்று எதிர்பார்த்தாள். ஆனால் பதில் என்னவென்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், தேவையானது ஒன்று மரியா பார்த்தாளே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கின்ற ஐக்கியம், அவரோடு இருக்கின்ற உறவுதான் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான தேவை என்று சொல்லிக்கொண்டு நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய வீட்டில் நமக்கு பலவிதமான அலுவல்கள் இருக்கலாம், நம் வேலை செய்கின்ற இடத்தில் நமக்கு பலவிதமான அலுவல்கள் இருக்கலாம், சபையில் நமக்கு பலவிதமான அலுவல்கள் இருக்கலாம். அவைகள் தேவை என்றால் தேவை. ஆனால் அதற்கு மேலே, எல்லாவற்றுக்கும் மேலே எது தேவை என்றால், தேவனோட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கின்ற ஐக்கியம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கின்ற ஐக்கியம் இல்லை என்றால் இவைகள் என்ன செய்தும் பிரயோஜனம் கிடையாது. ஏனென்றால் நாம் அவரோடு நமக்கு ஐக்கியம் இல்லை என்றால், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு நாம் இருந்த இடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியதை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், மற்ற காரியங்களை நம்மால் செய்ய முடியுமா என்றால் சிறப்பாக செய்ய முடியாது. அதுதான் என்ன செய்கின்றாரே என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே சொல்வதை நம்மால் பார்க்க. அப்படி என்றால் நம்மிடத்தில் கேள்வி வரலாம், நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும்? சுருக்கமாக சொல்லிவிடுகின்றேன். இதை நீங்கள் பெரிய டாபிக், நீங்கள் வீட்டுக்கு பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிஸியாக நாம் இருந்தாலும் கூட, எப்படி இருந்தாலும் ஒரு நாள் குறைந்தது 15 நிமிடம் முதல் 30 நிமிடம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், தேவனுடைய பாதத்தில் நாம் இருக்க வேண்டும். நாம் கேட்கலாம், தேவனுடைய பாதத்தில் நாம் எப்படி இருக்க முடியும்? இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கிடையாது, அவர் இந்த உலகத்தில் இல்லை, பரலோகத்தில் இருக்கின்றார். அன்றைக்கு மார்த்தாள் மரியாள் இருந்த பொழுது அங்கே இருந்து கொண்டிருந்தால், எனவே பாதத்தில் இருக்கின்றார். நாம் என்ன பாதத்தில் இருக்கிறது என்னவென்றால், அவரோடு நாம் வைக்கின்ற ஐக்கியம். நாம் எப்படிதான் அவரோடு ஐக்கியம் வைக்க முடியுமே என்றால், அவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு, நமக்கு கொடுத்திருக்கின்ற வேதத்தின் மூலமாக நாம் என்ன செய்ய முடியுமே என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியம் கொள்ள முடியும். அப்படி என்றால் நாம் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் நேரம் எடுத்து, அவருடைய வேதம் என்ன சொல்கிறது என்று சொல்லிக்கொண்டு ஒரு போர்ஷனை நாம் எடுத்து நாம் வாசித்து, அது என்ன சொல்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொண்டு நாம் அவரோடு ஜபத்தில் உறவாட வேண்டும். அருமையானவர்களே, இதுதான் நாம் செய்கின்றது. இதுதான் நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு வைக்கின்ற ஐக்கியம். இந்த ஐக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் நாம் என்ன செய்தாலும் பிரயோஜனம் கிடையாது. நாம் சரியாக செய்ய முடியுமா என்றால் செய்யவே முடியாது. எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், நீ செய்வதெல்லாம் சரியாமா மார்த்தாளே, ஆனால் தேவையானது ஒன்றே. எது மிகவும் முக்கியமான என்றால், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். என்னுடைய பாதத்திலிருந்து நான் சொல்வதை அவள் கேட்டுக்கொண்டிருக்கின்றாள், என்னோட ஐக்கியம் உள்ளவளாக இருக்கின்றாள். இதுதான் வாழ்க்கையில் முக்கியம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அருமையானவர்களே, எது மிகவும் முக்கியம் என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு நமக்கு இருக்கின்ற ஐக்கியம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது? நாம் பலவிதமான காரியங்களை நாம் செய்கின்றோம். ஆனால் நம்முடைய உள்ளான வாழ்க்கை எப்படி இருக்கின்றது? நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கின்ற தொடர்பு எப்படி இருக்கின்றது? நாம் ஒவ்வொரு நாளும் அவரோடு நான் தொடர்பு கொள்கின்றேனா? நம்மிடத்தில் கேட்கலாம், நான் தான் ஞாயிற்றுக்கிழமை வருகின்றேனே, சபைக்கு வருகின்றேனே, ஆராதனையில் பங்கெடுக்கின்றேனே, சொல்கின்றேனே என்று சொல்லிக்கொண்டு, அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் நமக்கு அவரிடத்தில் ஐக்கியம் இல்லை என்றால் நாம் என்ன செய்ய முடியாது என்றால், இந்த உலகத்தில் நாம் அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ முடியுமா என்றால் வாழ்க்கை வாழவே முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற வாழ்க்கை போராட்டம் நிறைந்த வாழ்க்கை. நம்மிடத்தில் இருக்கின்ற எஞ்சிய பாவம், இந்த உலகம், பிசாசு, இவைகள் என்ன செய்யுமே என்றால், நாம் பாவம் செய்வதற்கு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விட்டு வழி விலகுவதற்கு நமக்கு ஏராளமான காரியங்களை செய்து கொண்டிருக்கும். எனவே தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட தன்னுடைய ஜெபத்தில் அவர் கற்றுக் கொடுக்கின்ற பொழுது, சோதனைக்குட்படாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ள நாம் ஜெபிக்கின்ற பொழுது ஜெபிக்க வேண்டும். நான் சோதனைக்கு உட்பட்டு ஆகிவிடக்கூடாது. ஏனென்றால் உட்படுவதற்கு ஏராளமான காரியங்கள் இருக்கின்றன. நம்மிடத்தில் எஞ்சி இருக்கின்ற பாவம் அதை செய்ய சொல்லும். இந்த உலகம் நம்மை ஈர்க்கும், பிசாசானவன் துண்டுவான், இப்படி பல இருக்கின்றபடியினால் இதை எப்படிதான் நம்மால் மேற்கொள்ள முடியுமே என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு நமக்கு இருக்கின்ற உறவுதான். நீங்கள் எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தை வாசிப்பீர்களே என்றால் 18வது வசனத்தில் அங்கே சொல்லுவார், அவர் நம்மை போல் பாடுபட்டபடியினால் நமக்கு பாடுபடுகின்றவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கின்றார். இந்த உலகத்தில் அனைத்து பாடுகளையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பட்டிருக்கின்றார். எனவே இந்த உலகத்தில் நாம் பாடுபடுகின்ற பொழுது, அவரிடத்தில் நாம் வருகின்ற பொழுது, அவர் என்ன செய்ய வல்லவராய் இருக்கின்றாரே என்றால் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கின்றார். இது எப்பொழுதுதான் நடக்குமே என்றால், நமக்கும் அவருக்கும் இடையில் உறவு இருக்குமே என்றால் தான், நமக்கும் அவருக்கும் இடையில் இந்த ஐக்கியம் இருக்குமே என்றால் தான் நாம் என்ன செய்ய முடியுமே என்றால், அவரிடத்தில் நாம் கேட்டு அவருடைய உதவியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, நாம் பல நேரங்களில் நாம் சிந்திக்கின்றோம், தேவனுடைய சித்தம் என்ன, என்னுடைய வாழ்க்கையில் அவருடைய சித்தம் என்ன, வாட் இஸ் காட்ஸ் வில் இன் மை லைஃப், என்னுடைய வாழ்க்கையில் அவருடைய சித்தம் என்ன என்று சொல்லிக்கொண்டு நாம் பல நேரங்களில் நாம் ஆதங்கப்படுகின்றோம். எப்படி தெரியும்? நம்மிடத்தில் வந்து அவர் பேச மாட்டார், இதானப்பா என்னுடைய சித்தம் செய்ய என்று சொல்லிக்கொண்டு. அவருடைய சித்தம் எங்கே இருக்கின்றது என்றால் அவருடைய வார்த்தையில் தான் இருக்கின்றது, இந்த வேதத்தில் தான் கொடுத்திருக்கின்றார். என்னுடைய சித்தம் என்ன என்று சொல்லிக்கொண்டு, என் ஆடுகள் எனக்கு செவி கொடுக்கும்,
அவைகளை நான் அறிந்திருக்கின்றேன். பாருங்கள், நம்மை அறிந்திருக்கின்றார். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கின்றார். இதை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியுமே என்றால், அவருடைய வேதத்தில் நாம் தியானிக்கின்ற பொழுது, அவரோடு நாம் ஐக்கியப்படுகின்ற பொழுது, அப்பொழுதுதான் அவருடைய சித்தம் என்ன என்று சொல்லிக்கொண்டு நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, பல காரியங்கள் நாம் இதன் மூலமாக அறிந்து முடியும். ஒன்றை கூட சொல்கின்றேன், நம்மை எதற்காக ரட்சித்திருக்கின்றார்? என்னையும் உங்களையும் உலக தோற்றத்திற்கு முன்பே தெரிந்தெடுத்திருக்கின்றார். எனக்காகவும் உங்களுக்காகவும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அனுப்பி அவர் கல்வாரிக்கு சென்றிருக்கின்றார். தன்னுடைய சித்தம் என்ன என்று சொல்லிக்கொண்டு சொல்லியிருக்கிறார். எதற்காக என்றால், என்னையும் உங்களையும் அவருக்கு முன்பாக கரையற்றவர்களாய் பரிசுத்தமுள்ளவர்களாய் நிறுத்துவதற்காக. அருமையானவர்களே, அதுதான் அவருடைய சித்தம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியும்? நமக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கும் உறவு இல்லை என்றால், நாம் அவரோடு ஐக்கியப்படவில்லை என்றால், இந்த உலகத்தில் நாம் எப்படி பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியும்? வாழவே முடியாது. எனவே பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு, அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு, அவர் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு என்னதான் செய்ய வேண்டுமே என்றால், நாம் அவருடைய பாதத்தில் இருந்தாக வேண்டும். அப்படி என்றால் நாம் அவரோடு தினமும் ஐக்கியம் கொண்டாக வேண்டும். அவருடைய வார்த்தையை நாம் தியானித்தாக வேண்டும். நாம் ஜெபித்தாக வேண்டும். எனவே தான் சபையை கொடுத்திருக்கின்றார். நமக்கு வேதத்தை கொடுத்திருக்கின்றார். நம்முடைய இருதயத்தை மாற்றி பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கின்றார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்கள். ஏன் சபையை கொடுத்திருக்கின்றார்? ஏன் போதகரை கொடுத்திருக்கின்றாரே என்றால், கலையில் இந்த காற்றில் அடிபடுகின்ற மக்களைப் போல அழிபடாமல் நாம் அவருக்குள் வளர்வதற்காக, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை போல் மாறுவதற்காக நமக்கு சபையை கொடுத்திருக்கின்றார். எனவே நாம் சபையில் நாம் என்ன செய்கின்றோம்? நாம் வேதத்தை நாம் வாசிக்கின்றோம், நாம் வேதத்தை கற்றுக்கொள்கின்றோம். பலவிதமான நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. இதெல்லாம் எதற்கு தான் கொடுத்திருக்கின்றாரே என்றால், அவரை போல் நம்மை மாற்றுவதற்காக. எனவே அருமையானவர்களே, பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கு தெளிவாக சொல்கின்ற தேவையானது ஒன்றே, only one thing is needful என்று சொல்லிக்கொண்டதை யார் தெரிந்து கொண்டாரே என்றால், மரியாள் தெரிந்து கொண்டால், தன்னை விட்டு எடுபடாதது. பாருங்கள், இந்த ஐக்கியம் அங்கே வீட்டில் இருக்கின்ற பொழுது சாப்பாடாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, 4 நாள் சென்றால் மறந்துவிடும். 4 நாளைக்கு முன் நான் என்ன சாப்பிட்டேன் என்றால் நமக்கு மறந்தே போய்விடும். ஆனால் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடத்திருக்குமே என்றால், ஒரு உண்மையான ஒரு செய்தியை நாம் கேட்டிருப்போமே என்றால் மறக்குமா என்றால் மறக்காது. எனவே தன்னுடைய வாழ்க்கையில் தெரிந்து விடுபடாத நல்ல பங்கை யார் தான் தெரிந்து கொண்டாளே என்றால், மரியாள் தான் தெரிந்து கொண்டாள் என்று சொல்லிக்கொண்டு நான் பார்க்க. எனவே அருமையாளே, நான் முடிக்கின்றேன், நேரமாகிவிட்டது. நம்முடைய வாழ்க்கையில் எது முக்கியம்? நாம் மற்றவர்களுக்கு செய்கின்ற உதவியா, இல்லது அவருடைய பாதத்தில் நாம் தங்கியிருந்து அவரை பற்றி அவரிடத்தில் உள்ள ஐக்கியமா? இந்த இரண்டுக்கும் இடையில் எதுதான் முக்கியம் என்றால், வேதம் சொல்கின்றது, நாம் அவருடைய சமூகத்தில் தங்கியிருந்து, அவருடைய பாதத்தில் தங்கியிருந்து அவரோடு கொள்கின்ற ஐக்கியமே. எனவே மற்றவை தேவையில்லை என்பது கிடையாது. எது முதலாவது என்றால் இதுதான் தேவை. இது இல்லை என்றால் வேற என்ன இருந்தும் பிரயோஜனம் கிடையாது. எனவே அருமையாளே, நான் உங்களை உற்சாகப்படுத்துகின்றேன். நாம் பலவிதமான நாம் சில நேரங்கள் நாம் சொல்லிக் கொண்டு இருக்கின்றோம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த 24 மணி நேரம் போதாது என்று சொல்லிக்கொண்டு. ஏன்னா நமக்கு அவ்வளோ வேலை இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடமா இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, சபையாக இருந்தாலும் சரி, எங்கே நாம் பார்க்கின்ற பொழுது ஏராளமான நிகழ்ச்சி, ஏராளமான காரியங்கள் இருக்கின்றன. அவைகளை எல்லாம் நாம் செய்ய வேண்டும். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவையானது ஒன்றே, முதன்மையானது ஒன்றே. என்னவென்றால், அவரோடு நமக்கு இருக்கின்ற ஐக்கியம். அந்த ஐக்கியம் எப்படி தான் வருமே என்றால், நாம் அவருடைய பாதத்தில் தங்கியிருந்து, அவருடைய வேதத்தை நாம் வாசித்து, நாம் தியானித்து, அவரோடு ஜெபித்து, அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படுகின்ற பொழுது. எனவே அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதை செய்வோம் என்று சொல்லிக்கொண்டு நான் நினைக்கின்றேன். இல்லை என்றால், வேதம் சொல்கின்றது தேவையானது ஒன்றே. நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு நேரம் இருந்தாலும் ஒரு சில நிமிடங்கள் நாம் எடுத்தாவது நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால், நாம் வேதத்தை நாம் அவருடைய கிரமமாக நாம் கற்றுக்கொண்டு நாம் அவருடைய ஜெபித்து நம்முடைய வாழ்க்கையை நடத்துவர்களாக இருக்க வேண்டும். அது காலையில் இருக்கலாம், மாலையில் இருக்கலாம், மதியம் இருக்கலாம், நமக்கு எப்படிப்பட்ட நேரமாக இருக்கலாம். காலையில் தான் செய்ய வேண்டும் என்பது கிடையாது, எந்த நேரமும் செய்யலாம். எனவே நாம் நம்முடைய இதயத்தின் மூலமாக தேவனோடு இருக்கின்ற ஐக்கியத்தையும், கைகளின் மூலமாக அவருக்கு செய்கின்ற கிரியைகளையும் பார்க்கின்ற பொழுது எதுதான் முக்கியமே என்றால், இருதயம்தான் முக்கியம். எனவே நம்முடைய தலைப்பை நாம் பார்க்கின்ற பொழுது தலைப்பு சொல்கின்றது, கைகளுக்கு முன் இருதயம் என்று சொல்லிக்கொண்டது, ஹார்ட் பிஃபோர் த ஹேண்ட்ஸ். எனவே அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்வோம். எது முக்கியம் என்றால், மிகவும் முதன்மையானது எது என்றால், அவருடைய பாதத்தில் நாம் தங்கியிருந்து அவரோடு கொள்கின்ற ஐக்கியமே. மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு தேங்குகின்றாய். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்க எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான இந்த ஓய்வு நாளின் மாலை வேலைக்காக நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, எங்களை உங்களுடைய சீஷர்களாய் நீர் அழைத்திருக்கின்றீர். எங்களுடைய வாழ்நாட்கள் முழுவதும் நாங்கள் சீஷத்துவத்தில் முன்னேறி செல்வதற்கு நீதாம் எங்கள் கட்டளையும் கொடுத்திருக்கின்றீர். எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் மாறாத நல்ல பங்காகிய உங்களுடைய சமூகத்தில் தங்கியிருக்கின்ற பாக்கியத்தை, உங்களுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கை நடத்துவதற்கு, உம்மோடு நாங்கள் ஐக்கியம் கொள்வதற்கு, ஒவ்வொரு நாளும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு நாங்கள் ஐக்கியம் கொண்டு
எங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறி செல்வதற்கு நீதாமே கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எந்த விதமான சூழ்நிலையாக இருந்தாலும் கூட நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவையான முதன்மையான காரியமாகிய உம்முடைய சமூகத்தில் தங்கியிருந்த ஐக்கியத்தை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு நீதாமே கிருபை கொடுத்து எங்களை வழிநடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். மீட்பரின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன்.